அக்கா, எனக்கு என்னன்னு தெரியல. வாந்தி வர மாதிரி இருக்குதா அக்கா? என்னாச்சு? ரொம்ப சாப்பிட்டணும்னு தோணுதுக்கா. தோணல. அதுதான் உண்மை. ம். நானே பார்த்தேன் ஃபங்க்ஷன்ல. ஆ, நீ என்ன அவ்வளவும் கொஞ்சம் கூட கண்ட்ரோல் இல்லாம நீ பாட்டு சாப்பிட்டு இருக்க. எப்பயுமே வயிறு வரைக்கும் சாப்பிடணும். நீ ம். மூக்கு வரைக்கும் சாப்பிட்ட, இன்னும் மூக்குல ஃபுட் வந்துரும் போல இருக்குது. ஆமாக்கா. இப்ப என்னக்கா பண்றது? ஒண்ணும் இல்ல. நான் ஒரு சீரக தண்ணி போட்டு தரேன். அத ஆ, நீ குடி. உனக்கு அழகா உனக்கு எல்லாம் செரிச்சிடும். அதாவது தண்ணியில நல்ல ஜீரகம் கொஞ்சம் ஆமா, போட்டு கொதிக்க ஆமா. வச்சு. அதுதான். ஆமாக்கா, ஆமாக்கா. அது ம். நல்ல செரிமானம் தரும். ஆமா. எனக்கு ரெடி பண்ணி தாங்கக்கா. ஓகே. நான் இப்ப ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன் இரு. அக்கா, ஆ. எனக்கு வாந்தின உடனே ம். ஏசப்பா கூட ஒரு வசனத்துல சொல்லியிருக்கிறார்ல, ஆமா. வாந்தி வெளிப்படுத்தின பண்ணி விசேஷம். போடுவேன்னு சொல்லி. ஆமா. வெளிப்படுத்தின விசேஷம் 3:16 சொல்லியிருக்காரு. இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுதுக்கா. குளிர்னு சொன்னா உலகத்தை சார்ந்து இருக்குது, அனல் சொன்னா தேவனை சார்ந்து இருக்குது. இப்படி ரெண்டும் இல்லாம இருக்கிற வாழ்க்கை இல்லக்கா. கிறிஸ்துவாகி இந்த வார்த்தையை சார்ந்து தேவனுக்குள்ள நம்ம அனலா இருந்தோம்னா நம்ம எல்லாம் அனலா இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். காட் bless you all.